அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் 2025க்கான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அது வீடியோவும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் ஏன் ரிலீஸ் பண்ணணும்னு நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோன்னா, நாம் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஸோ அதற்கான ஸ்டடி பிளான் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆனுவல் பிளானர் கேட்டுட்ருந்தோம். ஸோ அவங்களும் அது வந்து 3 மாதம் கழித்து லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து குறிப்பாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி எக்ஸாம், அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2ற்காக நம்ம எல்லோரும் படிச்சுட்ருக்கோம். அரசு வேலைக்கு வந்தவங்களும் படிச்சிட்ருக்காங்க, வரணும்னு ஆசைப்படுறவங்களும் அது படிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு டிஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணப்போ நம்ம எல்லோரும் தேடின ஒரு எக்ஸாம் டெட் எக்ஸாம். ஸோ அந்த டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டேட்டே விடலை. ஓகேங்களா? அது என்ன எதனால் விடலை அப்படின்றது தெரியல. நடுவில் கூட அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, ஓஎம்ஆர் சீட்டில் தான் எக்ஸாம் நடைபெற போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் செய்தித்தாளில் வினாத்தாள் வடிவமைப்பு பணி வந்து இறுதியை எட்டிடுச்சு அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு தகவலும் அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது. ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அதற்கான நோட்டிஃபிகேஷனு ரிலீஸ் பண்ணியும் வந்து அதற்கான ஒரு மகிழ்ச்சியாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லை. மீதிலாம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அசிஸ்டண்ட்க்கான போஸ்டிங் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக, அதாவது அமைச்சரவையில் சட்டசபையில் சொன்னதை விடவே அதிகமாக இருக்குது. அதில் பிளாக்ல வேக்கன்சிலாம் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தான் வரும். ஒரு நல்ல ஒரு இதாக தான் நம்ம ஏற்றுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பிஆர்டி, ஸோ இந்த மாதிரி பிஓ எக்ஸாமு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வேக்கன்சி காமிச்சிருக்காங்க. 7535 வேக்கன்சி. இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை. ஸோ தகுதி தேர்வு தானே, அது நோட்டிஃபிகேஷனாக காட்ட வேணான்னு இருந்தாலுமே செட் எக்ஸாம் கூட என்னதுங்க, அதுவும் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். அதை காமிச்சிருக்கிறவங்க ஸோ டெட்டை காமிச்சிருக்கலாம். ஆனால் ஏன் காட்டல? இந்த வருடம் டெட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது அடுத்த எக்ஸாம் டெட்டு தான் வரப்போகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் படி பார்த்திங்கன்னா இந்த மந்தில் எக்ஸாம் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியாவது நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க, ஃபஸ்ட்டு டெட்டு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வரல, அனௌன்ஸ் பண்ணலை. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரும் மனம் தளர வேணாம், நல்லா படிங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுங்க, இருந்தாலும் படிச்சிட்ருங்க. ஓகேங்களா? ஸோ வெக்ஸ் ஆகாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.